சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் பார்ட் 2 வந்திருக்காது. ஏன்னா பார்ட் 1க்கு ஆடியன்ஸ் கொடுத்த அந்த உற்சாகமும் ஆதரவும் தான் பார்ட் 2 நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம். இன்றைக்கி பார்ட் 2க்கு அதை விட அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க, அன்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான். ஃபஸ்ட்டு டே வந்து நூன் ஷோ, மேட்னி ஷோலாம் வந்து கொஞ்சம் அவரேஜாக தான் ஃபில் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஈவினிங்லேருந்து வந்து ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாச்சு. நாங்கள் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல்னு நிறைய ஊருக்கு போனோம். எல்லா ஊர்லேயுமே ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. ஷோஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து முக்கியமான காரணம். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. அடுத்து விஷ்ணு சார் வந்து பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே அவரோட அந்த எஃபோர்ட்டு, உழைப்பை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து பெரிய ஹிட் அடிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டார். அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து இந்த வெற்றி அவருக்கு பரிசாக கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் எப்போவுமே 24 மணி நேரமும் சினிமான்னு பேசிக்கிட்டே இருப்பார், யோசிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன ஏதாவது வாங்க மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு போர் அடிக்கும். திரும்பவும் அதே தானே சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு எனக்கு ஐயோ இன்றைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நைட்டு 2 இல்லை, அது ஆக்சுவலாக நம்ம நைட்டு 10-11 மணிக்கு தூங்கிடுறாள். ஆனால் அவருக்கு அப்போ தான் எந்திரிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பார். 2 மணிக்கெலாம் பீக்கில் இருப்பார். நைட் 2 மணிக்கு. ஆமாம், நான் எப்படியாவது பேசி எஸ்கேப் ஆகி 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு காலையில் ஒரு 7-8 மணிக்கு எழுந்து பண்ணாலும் அப்பவும் வந்து மெசேஜ் அனுப்பி ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பார். எப்போ தூங்குறாரு, எப்போ எந்திரிக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து சினிமா அவ்வளோ பேஷனான ஆள். இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லை சார், இதை விட பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு, அதுக்கு தகுதியான ஆள் நீங்கள். இன்னும் நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் உங்களை தேடி வரும். சார் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் கேட்காமலே என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தாரு. அதான் சிலுக்குவார்பட்டி சிங்கம். அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து பெருசாக போகலை. ஏன்னா 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால் தேட்டர்ஸ் கிடைக்காம ஆவரேஜாக தான் போச்சு. அப்போ எனக்கு மாதிரி ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அப்போது அவர் கூப்பிட்டு பரவாயில்ல செல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லை, நீங்கள் அடுத்த கதை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்த படம் தான் கட்டா குஸ்தி பார்ட் 1. அப்போ எடிட்டிங்கில் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு விஷயம் சொன்னேன், இந்த படம் வந்து இவ்வளோ அடிக்கும் சார், இவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு, நான் சொன்ன அளவுக்கு அது வசூல் பண்ணல. பார்ட் 2 ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஒரே டாஸ்க்கு என்னென்னா, நம்ம அன்றைக்கி சொன்ன அந்த நம்பரை தாண்டி இது பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு என் முன்னாடி இருந்த ஒரே டாஸ்க்கு. அது கண்டிப்பாக அது இப்போ பண்ணிடுச்சு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி போயிட்டுருக்கு. சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ணுவார், கால்குலேட் பண்ணுவார். ஒரு ஹீரோவாகவே அப்படின்னா ப்ரொடியூசராக அதுக்கு மேலே பயங்கரமாக. அவருக்கு நான் அப்பப்போ ஏதாவது பேர் வைப்பேன். அனலைசிங் ஸ்டார், அப்புறம் கால்குலேட்டிங் ஸ்டார், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார், இப்படின்னு நிறைய வைப்பேன். அப்பப்போ பேர் வைக்கிறது. ஆக்சுவலாக இப்படி தனித்தனியாக இருந்தாலே அவர் எந்த படமும் கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்பார். அதனால தான் 17 வருஷத்தில் 22 படம் தான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 3 படமும் ஹீரோவாகவும் ப்ரொடியூசராகவும் என்னை நம்பி எனக்கு கொடுத்து 3 படம் அடுத்தடுத்து கொடுத்து, அது பெரிய விஷயம் சார். ஆனால் இதுக்கு எனக்கு 3 அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா உங்களை வச்சு நான் 3 படம் பண்ணிட்டேன். முனிஷ்காந்த் சார் கை தட்டுறாரு. ஆமாம், ஐஸ்வரி சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டம், பெரிய வேலைகள் நிறைய இருக்கும். சார் ஒரே நேரத்தில் 10 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக சார் வந்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்போவுமே பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளவு இருந்தும் வந்து சார் வந்து பார்க்கும்போது துருன்னு அப்படியே ஓடிட்டு சிரித்த முகமாக எப்போவுமே இருப்பாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் வச்சு நடத்துகிறவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருப்பாங்க. இன்னொன்று அந்த இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஒரு மாதிரி. ஆனால் சார் வந்து அதாவது வேல்ஸ் சேர்மன் மாதிரி இல்லை, வேல்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண மாதிரி பரபரன்னு எப்போவுமே வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எங்களுக்கு. சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நீங்கள் எப்படியே இருக்கணும் சார், சந்தோஷமாக. தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா பற்றி நிறைய நான் ஆடியோ லான்ச்லேயே பேசிட்டேன். ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து கதை மேலேயும் சரியாக கேரக்டர் மேலேயும் பெரிய நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் எனக்காக அவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்காக என்னை நம்பி வந்ததுக்காக ஐஸ்வர்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பாராட்டுறாங்க. அன்றைக்கி சொன்னது தான், கேரக்டர் புரியாமலே இப்படி நடிச்சாங்கன்னா கேரக்டர்
கேரக்டர் புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. அப்புறம் ஜாரா வந்து ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கேரளாவை சொல்கிற மாதிரி அது காட்ஸ் சைல்டு. அது அந்த மாதிரி ஒரு பவர் உள்ள குழந்தை அது. ஜாரா ஒரு லைட்டு மாதிரி ஸ்பாட்டுக்கு வரும்போதே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த லைட் பரவும், எல்லோரும் சந்தோஷமாக வந்து ரியாக்ஷனே மாறிடும். ஜாரா இல்லாத ஒரு சில நாள் வந்து ஷூட்டிங்கே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஜாராவோட ப்ரெசன்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஜாரா. கருணாசனை வந்து கட்டாவுசிக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி. ஆக்சுவலாக பார்ட் 1 போய் நான் அண்ணன்ட்ட வந்து சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு நீங்கள் தான் பண்ணணும். ஆக்சுவலாக லேடிஸை நீங்கள் திட்டணும், ஆனால் அது லேடிஸே ரசிக்கணும், அப்படி ஒரு கேரக்டர்னு. மணிவண்ணன் சாருக்கு அப்புறம் வந்து அது மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லை. ஒரு ஹியூமரு, வில்லத்தனம், கேரக்டர் எல்லாம் கலந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு இல்லை தமிழ் சினிமாவில். நீங்கள் வந்து ஏற்கனவே 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்துட்டீங்க, போதும்னே நீங்கள் சினிமாவுக்கு வாங்க அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன் அண்ணன்ட்ட. நான் என்ன பண்ண மாட்டேன்னா சொல்கிறேன், படம் வந்தால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணே கட்டாகுசிக்கு அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கட்டாகுசிக்கு அப்புறம் நிறைய அண்ணனுக்கு படம் வந்துச்சு, எனக்கு ஃபோன் பண்ணி அப்பப்போ சொல்லுவார் இது மாதிரி அப்படின்னு. இப்போ பார்ட் 2லையும் வந்து அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் ஊரே வந்து பாராட்டுது. இதுக்கப்புறம் நிறைய காமெடி ரோல்ஸு நிறைய வரும்னு பழையபடி கலக்குங்க. அப்புறம் எனக்கு என்னென்னா, இப்போ முனிஷ் அண்ணன் வந்து ஆக்சுவலாக இப்போ ஹீரோயினை கூட நான் சமாளிச்சிடுவேன் ஸ்பாட்டில். ஆனால் முனிஷ்காந்த் அண்ணனை வந்து சமாளிக்கவே முடியாது. நான் எல்லாருக்கும் நானே போய் டயலாக்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனால் முனிஷ் அண்ணன்ட்ட மட்டும் அசோசியேட்டை கொடுத்து விட்ருவேன். என்னென்னா நீ இப்போ ஏன்னா என்ன இருந்தாலும் அண்ணன் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுருவார். நான் ஏற்கனவே 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது, இது 4 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் கண்ணில் தட்டுப்படாமல் கரெக்டாக வந்து அண்ணன் தேடுவார். என்ன அங்கங்கே தேடுவார், எங்கன்னு கரெக்டாக அந்த டேக்கில் டைமுக்கு போய் ஆரம்பிச்சிடலாம், போயிடலாம் வாங்கன்னு சொல்லி அண்ணன் அதுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார். அண்ணன் இப்போ ஒன்று சொன்னார்ல, அது எப்படின்னா இன்டர்வலில் அவங்க சவுத் இண்டியன் ரெஸ்லிங் தோத்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாக உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணணுன்னே, பக்கத்தில் நில்லுங்க போதும்னே. இல்லை ஒரே ஒரு டைலாக் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. என்ன டைலாக்னா, என்ன நான் கற்றுக் கொடுத்த ஒரு டெக்னிக்கை கூட நீ ஃபாலோ பண்ணாமல் இப்படி தோற்று போயிட்டியம்மா அப்படின்னு சொன்னோன்னே நான் சிரிச்சிட்டேன். என்ன நான் சீரியஸாக சொல்கிறேன், சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே அந்த பொண்ணு வந்து அந்த ஃபைட்டில் வந்து அடிபட்டு செத்து போயிருந்தா கூட நான் கற்றுக் கொடுத்த ஒரு டெக்னிக்கு கூட ஃபாலோ பண்ணியிருந்தா நீ வந்து இந்த கதிக்கு ஆளாயிருக்க மாட்டியம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க அப்படின்னோடனே அதுலேருந்து அண்ணன் சொல்கிறத விட்டார். அது காளி அண்ணன் வந்து ஆக்சுவலாக மறுப்பதை சொன்னேன், நிறைய நீங்கள் லீட் ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த படத்தில் வந்து சின்னதாக தானே இருக்கும், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இது நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தார். அண்ணன் தேங்க்ஸ்ண்ணே. அதே மாதிரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஷான் பற்றி ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக நானும் விஷ்ணு சாரும் வந்து இந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஷான் மட்டும்தான் சொன்னார், இல்லை இது வந்து பெரிய படம், இது 100 கோடி அடிக்கும், அதையே நீங்கள் வந்து கம்மியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது வேறு மாதிரி, இதை நம்ம பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு நம்பிக்கையாக சொல்லி கூட இருந்து கடைசி வரைக்கும் பண்ணி கொடுத்த ஷானுக்கு என்னோட பெரிய நன்றிகள். அதே மாதிரி டிஓபி சார் சூப்பர் விஷுவல் கொடுத்தாரு, பரத் செமையாக எடிட் பண்ணார், ஆர்டர் செமையாக செட்டெல்லாம், அந்த வீடு செட்டெல்லாம் செட்டு மாதிரியே தெரில. நிறைய பேர் அங்கேயே இன்னொரு கேமராமேன் கூட கேட்டார், அது அங்கேயே எடுத்துட்டிங்களா அண்ணா நகர்லேயே அப்படின்னு. அது தனியாக செட்டு போட்டது. சுப்ரீம் மாஸ்டர் நாங்கள் கொடுத்த டார்ச்சரு, அந்த கொடுத்த டைமிங் ரொம்ப கம்மி இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டு சூப்பராக சுப்ரீம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாரக் சார், மோக்ஷா மேம், அப்புறம் லிசி மேம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்ரவந்தி வந்து ரொம்ப பேக் போன் மாதிரி இருந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்து இந்த படம் நடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க. சீதாராம் சார் அப்படி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மேனேஜர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.